இங்கே வந்து ஒரே ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. பெரிய மீன் வந்தாலே விலை சந்தோஷம். நான் இன்னும் விலையிலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்த மீன்களை பார்த்தீங்களா? அது மற்றது என்ன மீன்? அது இப்போ விலை விட்டுட்டு வரீனவா? வீரியா பற்றி கதை சொல்லுங்க. இந்த மீனை பற்றி. நல்ல மீன், சூப்பர் மீனா. கரிகரன் ஆசைப்படுறான் இன்றைக்கு மீனை. கரிகரன் அந்த வண்டிலேருந்து கீழே இறக்கிறதுக்கு இங்கே இரணாமடுவில் பிரதானமாக மீன் பிடிக்கிற வட்டை இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ மீன் வரும் போல் நடக்குது. தாய் தமிழ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வடக்கு பகுதியிலே மிக முக்கியமான ஒரு குளம், இரணாமடு குளம். இது ஒரு நீரேந்து பிரதேசம் உங்களுக்கு தெரியும். இந்த இரணாமடு குளத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ சமீபத்தில் தெரியும் 2 கரையில் இங்கே மீன் பிடிக்கணும்னு சொல்லி. அதாவது 2 கரையில் மீன் அடிக்கிறோம். ஒன்று வந்து கிழக்காலையும் இன்னொன்று வந்து மேற்காலையும். அந்த இரு கரையிலையும் பார்த்தீங்கன்னா நான் காலையிலே பதிவேற்றேன். நான் ஏற்கனவே இதுக்கு போன ஆண்டு நான் பதிவேற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரையிலேயும் தான் மீன் பிடிக்கிறது பதிவேற்றேன். இந்த காலையில் 2 கரையிலேயே மீன் பிடிக்கிற பதிவேற்றேன். நீங்கள் காலையில் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இங்கே என்னமா இருக்குன்னு சொல்லி. அதோட இந்த பிரதேசத்தில் வந்து மீன் வண்டி சாப்பிட்டாங்க உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காம கருத்தை பதிவு விடுவோம். மற்ற நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா இங்கேயே மீனை வேண்டி இதிலேயே சுட்டு, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஒரு அப்படி ஒரு இடம் தான் இந்த இரணாமடு குளம். காலையை திறந்து பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு தாங்க. காலையை திறந்து பார்ப்போம். இப்போ பாரதி என்ன தேத்தனை ஊற்றி வந்துட்டார், சீனியை கொட்டி கொண்டு வந்துருக்கிறார். இப்போ பார்த்தீங்கள்டா இந்த பெரும்போக நெச்சையை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ நவம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வீழ்ச்சி சரியான குறைவாக இருக்குது. இந்த மாதிரி பெய்யவே இல்லை. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் குளத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டு கிடக்கின்றேன். காலையை திறந்து பாருங்கோ, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லி. அங்கே போயிட்டு அது உங்களுக்கு பதிவேற்றேன். நெல்லெல்லாம் இப்படி களைச்சு, அதாவது தளிர் விட்டு வந்துருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கொண்டு இருக்குது. காலையை திறந்து பாருங்கோ. இப்போ தண்ணி வந்து தோட்டங்களுக்கு போய்கொண்டிருக்குது. ஏன்னா இல்லாட்டி நெல் வந்து கரியிடும் தண்ணி இல்லையேண்டா. இதில் பாருங்க ஒரு மயில், ஒரு ஆண் மயில் ஒன்று நிற்கிது. இப்போ எங்களை கண்டு ஓட மாட்டேன் நினைக்கிறேன். போகிறார், என்ன பெரிய தோகையோட நிற்கிறான்னு பாருங்க. மாப்பிள்ளை போட்டு வாரண்டா. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து புனிதர்களின் மாதம் நடந்துன்னு இருக்குது, கார்த்திகை மாதம். இது மழை காலம் மண்டபடியால் பாருங்கோ. இந்த இரணாமடு அண்டி இருக்கிற, அதாவது தண்ணி வழிந்தோடுற பகுதி அனைத்தையும் வந்து கிளீன் பண்ணி இருக்கணும் இந்த பிரதேச சபையால் நினைக்கிறேன். ஏனெண்டா இனி வந்து இங்கே மீன்பிடியெல்லாம் அதிகமாக நடக்கும். அந்த வகையில் இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கணும். மழை காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும். இங்கே பாருங்கோ, கிளிநொச்சியிலையும் கழுதையுங்கோ கிட்ட 10 கழுதைக்கே அதிகமாக தான் நிற்கிது. இந்த நவம்பர் மாதத்தில் இந்த இரணாமடு இதுக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்கிறது. இந்த வழிந்தோடுற பகுதியெலாம் இப்போ தண்ணியே இல்லாமல் இருக்குது. இந்த ராட்சச பெப்பால் தான் நீர் இறைக்கப்பட்டு அங்கால வந்து செல்லப்படும். இது வந்து இப்போ வந்து தண்ணீர் இறைக்கப்படவில்லை. போன ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி பதிவேற்றிருப்பேன், இந்த இரணாமடு குளமும் மீன்பிடியும் என்று சொல்லி. இந்த முறையை பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பதிவேற்ற வரைக்கும் இந்த முறையும் வந்து அந்த வீரியை வந்து தவற விட்டுட்டேன். பேருந்து சுற்றி கொண்டு தான் பாருன். இப்போ அநேகமாக முடிஞ்சதோ இல்லாட்டி நடக்குதோன்னு தெரியலை. நுழைவாயில் ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் மாதா வச்சிருக்கிறேன். நம்ம எல்லாம் தொழிலுக்கு போயிட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ இரணாமடு கொண்டாலே தெரியும் 35 அடி தண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குளம்தான். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியே இல்லை, காஞ்சி போயிருக்குது. இது அதாவது இப்போ இதில் போகிற வாய்க்கால் மாதிரி இருக்கிறது தான் வந்து அதாவது தோட்டங்களுக்கு தண்ணி போடுறது. இப்போ அதுவும் வந்து இப்போ பூட்டி கிடக்குது. ஏன்னா மழை இல்லாட்டி குளத்துக்கு தண்ணி எல்லாம் தோட்டங்களுக்கு போனால் குளத்துக்கு வந்து மீன்பிடி வந்து குறைஞ்சிருமன்றதுக்காக இப்போ பூட்டி கிடக்குது. அப்படி இருந்து தோட்டக்காரரை பாதுகாக்கிறதுக்காக தண்ணியல் திறந்து விட்டவையல். ஆனால் இந்த காலப்பகுதியில் இதெல்லாம் முட்டி நிரம்பி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 25 அடி கிட்ட தண்ணி வந்திருக்கும். ஆனால் இப்போ தண்ணியே இல்லை. போய் வடிவாக கிரிக்கெட் விளையாடலாம், அப்படி தான் இருக்குது பார்த்தா. இரணாமடுக்கு மீன் வண்ட வாரணிங்கள்டா ஒரு 7 மணி அப்படி வாங்கோ. நாங்கள் வந்து ஒரு 6 மணி 6:30 ஆகிட்டுது. இன்னும் வந்து ஒரு தொழிலாளியும் கரைக்கு வரையில். சில வேளை கரை தொழிலாளிகள் நேரத்துக்கும் வரலாம்.
இப்போ இதில் ஒரு ஐயா பாருங்க, துடுப்பு போட்டு வலிச்சு கொண்டு வர அழகா பாருங்க. ஐயா பாருங்க பூரா அழக. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா விலை விட்டுட்டு தான் வரார். விட்டு வரார் 4-5 மீன் தான் இருக்குது. இப்போ இந்த சிலாப்பி என்ன செய்ய போகிறீங்க? சந்தையில் விற்க போகிறீங்களா வீட்டு கொண்டு போகிறீங்களா? கொடுக்க போகிறீங்க கூலருக்கு. 5 மீன் எத்தனை கிலோ நிற்கும்? இப்போ எவ்வளோ 1 கிலோ போகுதுங்க? 550. கூட்டியாச்சோ குறைச்சாச்சோ? கூட்டி கிடக்கோ குறைச்சி கிடக்கோ விலை? 550 தான் போகுதோ? ஆனால் அங்கால அந்த கிழக்கு கரையில் 500 ரூபா போகுது கிலோ. 50 ரூபா கூட. 500 ரூபா. ஓகே. கரைக்கு கொடுக்குறேன்னா 550. போட்டால் கரையை கொண்டு வந்து பாருங்க, சேர்ந்து இழுத்து மேலே ஏற்றிங்கன்னா என்ன வெள்ளம் கூடினா கடை போயிருந்து திருப்பி குளத்துக்கு. ஒரு ஆளுகள் எடுத்து வச்சு கொண்டிருக்கணும். இது வந்து பொக்கிசான். இது வந்து கொக்கிசான் சார். இது என்ன மீன் ஐயா? இது உழுவையும் கொக்கிசாவும். கொக்கிசா வந்து சரியான கொழுப்பா. இங்கே இப்போ இந்த இறால் என்ன விலை ஐயா போகுது கிலோ? மீன் பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இந்த போட்டோல கழுவி இனி காய விட்டுட்டு போவார். தொழில் செய்தால் அதுதான் தொழில் பத்தி என்று சொல்லினோம். என்ற தொழில் செய்கிறது வந்து சுத்தமாக இருக்கணுமெண்டு. ஒன்றுக்கு பின்னால் 3 படகு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த மீனில் வந்து பெரிய சிலாப்பியல் மற்ற பெரிய மீன்கள் வந்து அவுகின்றதுக்கு வந்து வியாபாரி மாதிரி இதில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதில் வியாபாரி மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே சங்கத்தில் நீ நிறுத்து தான் கொண்டு போய் நம்மடியில். இவருக்கு வந்து 3 மீன் தான் வந்திருக்கு. ஒரு ரோவும் 3 சிலாப்பியும். மரத்துக்கு வேண்டாம் போட்டு படுத்துறாங்க. இப்போ அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. பெரிய மீன் வந்தாலே விலை சந்தோஷம். நான் இன்னும் விலையிலேருந்து எடுக்கலை. இப்போ எவ்வளோ அண்ணன் இந்த கட்லா கிலோ? கிலோ சிலாப்பியா விட விலை குறைவோ? பொதுமக்களுக்கு ஆனால் அதை விட விலை குறைவா? இப்போ ஓகே ஓகே. எத்தனை கிலோ வருமாண்ணே இந்த மீன்? 6 கிலோ வருமா மீன்? தானே பீரியா பற்றி கதை சொல்லுங்க இந்த மீனை பற்றி. நல்ல மீன், சூப்பர் மீனா வேணுங்க. நல்ல மீன் சூப்பர் மீனாவே. கரிகரனே ஆசைப்படுறான் இன்றைக்கு மீனை தூக்கணுமென்று சொல்லி தூக்கி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து செய்கிறான். லாபம் பெறும். ஒரு 100 ரூபா லாபம் பெறும். எவ்வளோ காலமா இந்த வியாபாரம் செய்கிறீங்க? இப்போ ஒரு 10 வருஷம். என்னம்மா இங்கே மீன்கள் கிடைக்குமோ டெய்லி? கிடைக்கும். மீன் கூட பட்டா தருவாங்க, குறையப்பட்டா அப்படி தான் கஷ்டம். சண்டை பிடிச்சி தான் இருக்கும். சண்டை பிடிச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இப்போ தெரியுதானே உங்களுக்கு? இடையில வரக்குள்ளே கத்த வலிக்கிட்டுருங்க. கூட பட்டா தருவாங்க. குறையண்டா இப்படி 2 கிலோ 1 கிலோ 3 கிலோ அப்படியும் போகும். சில நேரம் சும்மா போகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கட்லா மீன் தான் எல்லாரும் போட்டி போட்டு கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு தொழிலாளிகளுக்கும் கட்லா மீன் வந்து கிடைக்கலையா. சிலாப்பி தான் பட்டிருக்குது. ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படி வரக்கூடிய மாதிரி. இந்த சிலாப்பியெல்லாம் செத்தா வந்து விலா குறைவா. மீன் குறைவாப்பட்டால் வியாபாரியும் ஒரு மட்டுப்படுத்தி ஒரு 10 கிலோவுக்கு உட்பட மீன் தருவாங்க. ஒவ்வொரு வியாபாரி கண்டு ஒரு வியாபாரி கண்டு. ஆனால் இங்கே நீங்கள் மீன் எடுத்துக்கொண்டே அதில் நிறுத்து தானே அப்படியே கொண்டு போவீங்க? சங்கத்தில் கொண்டே கொடுக்குறோம். சங்கத்தில் கொடுத்து சங்கம் எங்களுக்கு திருப்பி தரும். நிறுத்து படுத்து தருவீங்க. தொழிலாளிட்டே நேரடியாக வாங்கல.
ஓகே இல்லை நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொண்டு அப்படியே கொண்டு சங்கத்தில் போட்டு நிறுத்துறது. வியாபாரியாக்கள் இங்கே உங்கள்கிட்ட வாங்கினோம் இப்போ நீங்கள் வியாபாரிட்ட எடுக்கிறீங்களானே தொழிலாளிட்ட தொழிலாளிட்ட எடுக்கிறீங்களானே எடுத்து கொண்டு போய் அங்கே சங்கத்திட்ட கொடுக்கும். கொடுக்குறீங்க சங்கம் சங்கம் எங்களுக்கு தரும். நிறுத்து போட்டு தருவீங்க அப்படியே நிறுத்து போட்டு மொத்தமாக நிறுத்து போட்டு இப்போ எத்தனை கிலோ எடுக்கண்டு எத்தனை கிலோன்னு பார்த்துட்டு அதில் எங்களுக்கு தருவாங்க. ஓகே நீங்கள் இப்போ எவ்வளோ ஆழமா இங்கே தொழில் செய்கிறீங்க? நாங்கள் அதாவது வியாபாரம் எடுத்து மீன் வியாபாரம் செய்கிறீங்க. யுத்தத்துக்கு புறவு வந்து தொடர்ந்து வியாபாரம் செஞ்சோம். அதுக்கு முதல் செஞ்சது தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்களா? வியாபாரம் வியாபாரம் இல்லை இப்போ நாங்கள் கன்னடத்தில் பார்த்துக்கோம் கூறுவாங்க. இங்கே கூறாததுக்கு காரணம் இங்கே கூறுவையில் என்னது கடற்கரை தான். இது சங்கம் உண்டு, வியாபார சங்கம் உண்டு. அந்த காலத்துலேருந்து தொழிலாளி உருவான காலத்துலேருந்து வியாபார சங்கம் உண்டு இருக்கா. அப்படி வியாபார சங்கத்துக்கே கொடுக்குறோம். நான் வந்து பார்த்தால ஐயா இப்படி அந்த போர்டோவில் வந்தோன்னா அதுலேயே வந்து வியாபாரி மாதிரி முந்தி அடித்து வாங்கினேன். சில வியாபாரி மாதிரி அந்த கிடைக்காம இருக்குன்னு அப்படி ஒரு காலம் கிடைக்காம இருக்காது. எல்லா வியாபாரிக்கும் கிடைக்கும். இப்படினால மீனை நாங்கள் கொள்வனம் செய்கிறோம். எங்களோட வியாபார அமைப்புன்றது 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இயங்கி வருது. இவங்கள்ட்ட பிடிக்கிற மீனை வந்து கொள்வனம் நாங்கள் செய்து, அதாவது இவங்க பிடிக்கிற மீனை கொண்டு அவங்க சங்கத்தில் கொடுப்பாங்க. சங்கத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மீனை கொள்வனம் செய்து நாங்கள் உள்ளூர் மக்களுக்கு இந்த வியாபார சைக்கிளில் பைக்கில் போய் வியாபாரம் செய்து வருகிறோம். எத்தனை வியாபாரிகள் இருக்கு எங்கள் அமைப்பில் வந்து 25 வியாபாரிகள் தற்போது இருக்கு. எத்தனை? 25 வியாபாரிகள். எல்லாரும் இரணமடு ஆண்டிய பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் இல்லை அதோட முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க, கிளிநொச்சி மாவட்டத்திலையும் இருக்காங்க, இந்த கிராமத்திலையும் இருக்காங்க வியாபாரிகள். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு வியாபாரி என்ற பக்கத்தில் விட்டுருக்கிறோம். அப்படி எங்களை இந்த நீங்களாம் அந்த வியாபாரிக்க போட்டிகள் வரக்கூடாதுக்காண்டி இந்த பிரதேசத்துக்கு இந்த வியாபாரி இடத்துக்கு மற்ற போயிடலாது. வேறு குளத்து மீன்கள் என்றால் அது ஓடி விற்பாங்க. இப்போ கடல் மீன் வந்து ஒரு கிராமங்களில் இருக்காங்க தான் 4-5 வியாபாரிகள். அதே மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு ஆள் போகிற லைனுக்கெல்லாம் இன்னும் ஒரு வியாபாரி இந்த வயிற்றில் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. கட்டாயம். நல்ல சங்கம். மீன்பிடி தொழிலாளி அமைப்பு தானே இது. எங்கள்கிட்ட மீன் வியாபார அமைப்பு, அது மீன்பிடி அமைப்பு இல்லை. இப்போ இதில் வந்து விலை கூட்டி விற்கலாம். விலை தற்போது இருக்குது. அப்படி கூட்டி விற்றால் என்ன உங்களால்? எங்களோட பக்கத்தால் நாங்கள் அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுப்போம். அதுக்கு இப்போ 800 தான் கிலோ விற்கணும்னு சொன்னால் 800 தான் விற்கணும். இதே 800 இங்கே இரணமடு சந்தையிலையும் கிலோ 800 தான் போகுது. நான் இங்கே இருந்து மாங்கலம் கொண்டு வைக்கிறேன், அங்கே 800 தான் விற்கிறேன். எவ்வளோ தூரம் ஓடினாலும் அதே விலை தான். விலையில் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி இவங்களில் விலை இப்போ இருக்கிற இப்போ தற்போது வந்து 500 கிலோ 500 அப்படியே எங்களுக்கு தராங்க. நாங்கள் 800 விற்கிற மாதிரியாக கொண்டு. இப்போ கட்லா ரோலாம் 250 இவங்க தரக்குள்ள நாங்கள் 500 600 விற்போம். இப்போ விலை விட்டுட்டு வரீனவா? இந்த பட்டி எடுத்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கு. எடுக்காதாக்கள் எடுப்போம். எடுக்காதாக்கள் எடுத்த பிறகு எடுக்கும். இந்த மீன் வந்து பெருசாக வந்து நுகர்ற இல்லையா வியாபாரிகள். இப்போ கரைத்து வைக்க மட்டும் வந்து எடுத்துக்கொண்டு போயினோமா. ஒரே ஒரு விராலண்டு வந்திருக்குது. அதையும் பிடிச்சி உள்ளே போட்டணும். ஒரு போட்டில் 2 தொழிலாளி போனவர் போய்த்தான் இப்போ வந்திருக்கணும். இப்போ இங்கே ஒரு காணொலி என்னென்னா, இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பெரும்பான்மை போட்டி போட்டு எடுக்க மாட்டினோம். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டி போட்டு அடிக்கணும். ஏன்னா மீன் குறைவாக இப்போ அப்படி வர்றதுன்றதுல அப்போ யார் எடுக்கிற எவர் எடுக்கிறன்னு பார்த்து அந்த கட்டில் ரோன்ற அந்த மீன்களையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கணும். ரோ இல்லையா இது வந்து ஒரு கிலோ இப்போ 1700 1800 போகுதாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆக்கல விலைகளுக்கு வாரது 1 2 அப்படி தான் வரும். அதுலேயே வந்து இதுகள் வந்து விலை குறைய போகுமா. இன்றைக்கு வியாபாரிகள் விற்கிறதுக்கு கூட மீன் இல்லை. அப்போ எல்லா வியாபாரிகளுக்கும் 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ அப்படி தான் போய்கொண்டிருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்த மீன்களை பார்த்தீங்கன்னா இப்போ சங்கத்துக்கு முன்னால் வச்சு நிறுத்து ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் பிரித்து கொடுபட்டு கொண்டு இருக்குது. சங்கத்தில் பில் போட்டு எடுக்கணும். அண்ணன் மீன் எடுத்துறேன் தனக்கு காணாதான் நின்று பார்க்க போகிறேன். பார்த்து தானே எடுத்துக்கொண்டு போகிறேன். எத்தனை இல்லை அப்போ தந்தை இல்லைண்டைக்கு 10 கிலோ கிடச்சிருக்குது.
வாங்கலாம் போகணும். 10 கிலோ கொண்டு போக இல்லாது. இந்த பெட்ரோல் காசு நாள் நீங்கள் எவ்வளோ கிலோ கொண்டு போகிறீங்க பொதுவாக? நான் 20க்கு மேலே கொண்டு போவேன். 20 கிலோ அப்படின்னா தான் லாபம் வரும். வட்டி கொடுக்குறீங்களா இல்லாட்டி அப்படியே கொடுக்குறீங்களா? வட்டி கொடுக்குறேன், அப்படி மீனாக தான் கொடுக்குறேன். சரி சரி. நாங்கள் போனது வேறு பாதை, வாரது வேறு பாதை. வாரது பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளே வந்து வாரம். இதால் கொஞ்சம் வாரது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. என்ன பாருங்க, இது வர்றது பாதை இல்லை நினைக்கிறேன். ஓடுறது ப்ரோ ரைடர் கரியரன். சரைக்குன்னா குளத்துக்கலாம். வெட்டி வெட்டி ஜெயிச்சிட்டான் மாறா. ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கத்துக்கு இன்ஜின் இல்லாமல், அதாவது வாட்டர் பம்போ இல்லை மோட்டரோ இல்லாமல் தண்ணி மாற்றினா இப்படியே வந்து நாங்கள் இந்த பாதை போட்டு அப்போ இந்த காட்டு பாதைகளால் ஐயா போச்சுன்னா அப்போ இதில் ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. இந்த பாதைகளெல்லாம் போய் போகணும் போல இருக்குது. பார்ப்போம். இதால் தான் போய் போகணும் போல. 2 கரையில் வந்து மீன் பிடிக்கிறலாம். நாங்கள் இப்போ 2வது கரையில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த 2வது கரையில் பார்த்தா கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் அப்படியும் இப்படி தான் சிக்கலாக தான் கிடக்குது. பார்ப்போம் போய். கரிகரன் அந்த வண்டில் எதுக்குள்ள இறக்கிறதுக்கு பயப்பட்டு கொண்டு நிற்கிறான். இப்போ மழை வந்து குளத்தில் வெள்ளம் மாறிட்டேன்டா இந்த பாதையால் வந்து போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து மழை இல்லாத காரணத்தால் வெள்ளம் மீறல, அதால் வந்து போகக்கூடியதாக இருக்குது, பயணிக்கக்கூடியதாக இருக்குது. மீன்கள் வண்டி கொண்டெல்லாம் போயினேன். இது இரணமடுவில் பிரதானமாக மீன் பிடிக்கிற வட்டக்கச்சி பக்கம் இருக்கிற துறை தான். இப்போ எல்லாம் தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நாங்கள் லேட் ஆகிட்டுது. சைஸை பாருங்க ஒவ்வொரு நாள் டைம். இது முதலே நான் காலையில் பதிவேற்றிருப்பேன். நாங்கள் நாங்கள்ட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்களுக்கு இந்த மீன்களை போட்டு காட்டுறார். உங்களோட வேக்கன்னா என்ன இப்போ ஒவ்வொரு சிலாப்பியும் எத்தனை கிலோ வரும்? எல்லாம் உயிரோட தான் நிற்குது. கால் உடைச்சா வந்து விலை இல்லையா, மதிப்பு இல்லையா? இப்போ என்ன இல்லை போகுது என்ன சிலாபி? 500 ரூபா போகுது. பெருசு சின்ன தொகையா? அது மற்றது என்ன மீன்? அது அது என்ன விலை? கிலோ கிலோ 150. ஏன்னா என்ன டேஸ்ட் ஒன்றும் இல்லையோ? கொஞ்சம் முள்ளு பொரிச்சு குழம்பு வச்சா சிக்கனை விட தோத்துரும். இப்போ வியாபாரத்துக்கு வந்து வியாபாரிகள் அடிக்கணும், அதாவது தொழிலாளிகள்கிட்ட. எங்களோட சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 54 பேர் தொழிலாளிகளை தொழில் செய்கிறாங்க. தைமாதம் தொடக்கம் 6ஆம் மாதம் வரையும் தண்ணி கூட நிற்க எங்களுக்கு தொழிற்பாடு சரியான இழப்பாக இருக்கும். அதுக்கு தண்ணி வயல்களுக்கு திறந்து விடுற சந்தர்ப்பத்தில் தண்ணி குறையிற நேரத்தில் எங்களுக்கு தொழிற்பாடுகள் அதிகப்படியாக மீன்களை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு வெளியிடத்திலேருந்து ஓடர் வேறு வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு கருவாடுகள் போட்டுத்தாங்கன்னு சொல்லி அதனால் சங்கத்தில் சில 1-2 பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் பிரான்ஸுக்கும் தான் கூட நாங்கள் கருவாடுகள் ஏற்றுமதி செய்கிறோம். நாங்கள் அது ஒரு சில ஆக்கள்லாம் கொள்வனவு செய்கிறோம். என்ற இரணமடுவோடு இந்த மீன்களோடு சாப்பிட்டு
அதன் நன்மையை அறிஞ்சு கொண்டாக்கள், அதன் சத்துகள், அது எப்படியான போஷணை என்றதை அறிஞ்சு கொண்டாக்கள் மட்டும்தான் இன்று வரைக்கும் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள். மற்றது எங்களோட சங்கம் கரைச்சிக்குள கிராமி மீனமைப்பு தான் தர்மபுரம், மாயவனூர், மாவடி, அழகாபுரி, பல்வேறுபட்ட தர்மபுரம் போன்ற பல்வேறுபட்ட கிராமங்களை ஒன்றிணைச்சு தொழிலாளிகளை பரிசீலத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்று வரைக்கும். மற்றது எங்களோட தொகையில் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மற்றது நாங்கள் உள்ளூருக்கே நாங்கள் விற்பனை செய்கிறபடியாக எங்களோட மீன்கள் வந்து தரமான விலைக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்த இரண்டமடு குளத்தில் வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும் இந்து சைவ முறைப்படி வெள்ளிக்கிழமையில் மட்டும் தொழில் செய்கிறதில்லை. வெளியிடங்களுக்கு கொள்ளோணம் செய்கிறேன்னு சொல்லிக்க அவை வந்து போயா நாட்களில் சில வேலை கொள்ளோணம் செய்ய வர மாட்டேங்குது. அதனால நாங்கள் வெள்ளிக்கிழமையில் தவிர்த்து மற்ற நாட்களில் தொழில் செய்கிறோம். இந்த வருஷம் வந்து மழை வந்து பிரச்சனையாக இருக்குது, மழை இல்லைன்னு சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் ஒரு வருஷமும் இல்லாதபடி எங்களுக்கு இந்த வருஷம் மட்டும்தான் 4ஆம் மாதம் வரையும் கலிங்கையில் வான் பாய்ஞ்சது. அதனால 4ஆம் மாதம் வரையும் எங்களுக்கு தண்ணி வந்து குறையவே இல்லை. 4ஆம் மாதத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தண்ணியும் திறந்து விட சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் 11ஆம் மாதத்தோடய கலிங்க பாஞ்சு முடிஞ்சிடும். ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் தை, மாசி, பங்குனி, சித்திரை வரையும் வான் பாய்ஞ்சது. அதனால எங்களுக்கு தை மாதத்திலிருந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு 4ஆம் மாதம்ன்றேக்க கிட்டத்தட்ட ஒரு 6 அடி தண்ணியாவது குறைஞ்சிருக்கும். ஆனால் தண்ணி குறையாத சீசன்லாம் இப்போ தான் எங்களுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு. அதனால தொழிற்பாடு வந்து இன்னுக்கு தான் நடக்குது. தை மாதம் தொடக்கம் 10ஆம் மாதம் வரை காலப்பகுதியில் எங்களுக்கு தொழிற்பாடு சரியாக ஒரு ஆளுக்கு சம்பள காசு கூட எடுத்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போ பரவாயில்லை ஒவ்வொரு நாள் இப்பயும் அதே நேரம் தான் காலநிலைன்ற பிரச்சனைக்காண்டி ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 கிலோ 5 கிலோ 3 கிலோ தொகை விலை படி பார்க்க சங்க மீன் குஞ்சு வரி, சங்க வரி ரெண்டு நாங்கள் பார்க்க ஒரு ஆளுக்கு தொடர்ச்சி சாப்பாடு காசு இல்லாத தான் எல்லாரும் போகிறோம் சங்கத்துக்கு. அப்படியான சூழல் உருவாகி. சரி, ஒரு தொழிலாளி இப்போ வந்து தொழில் போட்டுட்டு இப்போ வந்து மீனை போடுற இறால் பட்டு இருக்குது. இவருக்கு ஒரு இறால், இவருக்கு ஒரு இறால். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ மீன் வரும் போல் நடக்குது. தொழிலுக்கு போயிட்டு மீனை கூட கொண்டு வரணும் விற்கிறதுக்கு. கொண்டு வந்த மீன் அதாவது சங்கத்துக்கு கண்டு மீன் இருக்கு. இந்த சங்க வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக மீன் இது என்ன மீன் அண்ணா? இது பொக்கிசான்னு சொல்கிறது. அது என்ன என்ன சாப்பிட்றலையா? அது சாப்பிட்றது தான், கொழுப்பு கூடாது. நாய் அதுக்கு கொண்டு கொடுக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? சுப்பிரமணிய ரவிச்சந்திரன். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த மீன் வியாபாரம் செய்கிறீங்க? 32 ஆண்டுகளா? 32 ஆண்டுகளாக இரண்டமட குளத்துலேருந்து மீன் எடுத்து வியாபாரம் செய்கிறீங்களா இல்லாட்டி கடல் மீன் வியாபாரம் செய்கிறீங்களா? ஒரு 14 வருஷம் கடல் மீன் வியாபாரம் செஞ்சேன். அதுக்கு பிறகு குளத்து மீன் வியாபாரம். என்னதுக்கு அண்ணே குளத்து மீனுக்கு மாறினீங்க? எங்களோட ஊரில் தர்மபுரத்தை பொறுத்தவரையில் குளத்து மீன் கூடுதலாக விற்கும். என்ன காரணம்? அந்த விலை குறைவண்ட காரணமோ? கடல் மீன் சில நேரத்தில் 1000 1600 விற்கும். இதை நாங்கள் அடிப்படையிலேயே 800 தான் நாங்கள் விற்கிறோம். நாங்கள் கூடிய விலை 800. அதுக்கு மேலே விற்கலாது. சங்கத்தில் கட்டுப்பாடு. இதுவரையிலும் 32 வருஷமாக இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கோம். என்னம்மா வேண்டி மக்கள் விரும்பி? நல்லா விரும்புவாங்க. நீங்கள் கூட கூடினது எத்தனை கிலோ மீன் எடுத்து வியாபாரம் செய்யக்கூடியதாக இருக்கும்? ஒரு 2 வருஷமாக நான் 200 கிலோ வரையும் கொண்டு போயிருக்கேன். ஒரே நாளில் கொடுப்பீங்களா 2-3 நாள் கொண்டு போய் எங்களை ஹோல்சேலுக்கு கொடுக்குறது. மற்றது ஒரு 60-70 கிலோ எங்களை பட்டறையில் போட்டு நான் வைப்பேன். நீங்கள் வைப்பீங்களா? பின்னேரம் மட்டும் விற்பீங்களா? இல்லை 12-1 மணியோட முடியும். அதோட சரி. அது பிறகு விற்கிறீங்களே. நினச்சி இந்த அன்றாபுரம் சைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னேரங்கள்லேயும் வியாபாரம் செய்தோன்ற. அப்போ என்னம்மா இந்த மீனோட டேஸ்ட்டுகள் இதுகள் என்ன மாதிரி? எப்போ மீனை பொறுத்தவரையில் குழந்தை பிள்ளைக்காரங்களுக்கு பத்தியத்துக்கு சாமத்தி வீட்டு பிள்ளை இதுதான் அரைச்சி கொடுக்குறாங்க. அந்த வகையில் நல்ல மீன்றதை ஒரு சனமும் சொல்லுது. இந்த மாரி மீன் சாப்பிடுது. என்னம்மா உங்களுக்கு இப்போ இந்த மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறத இல்லை குறைவோ இல்லாட்டி
தை மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரையும் மீன் பாடு இல்லை, குறைவு வந்தால் 8 கிலோ 10 கிலோட போகும். அந்த 6ஆம் மாதத்துக்கு பிறகு தேவையான மீன் எடுக்கக்கூடிய மாதிரி அடுக்கமாக இருக்குது. இப்போ என்னம்மா மீன் இப்போ பெருக்கமா? இப்போது தேவையான மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி சரி சரி, நன்றி என்ன காய்ச்சது. சரி, அப்போ வணக்கம். நாங்கள் கரைச்சிகளா கிராமியிலிருந்து கதைக்கிறோம். நான் வந்து வரி அறவட்டாளர். இந்த மீனுக்கு வரி போடுற ஒரு வேலையை தந்துருக்கிறேன். அந்த வரியை மட்டும் தான் நான் போட்டு கொண்டுக்கிறேன். ஆனால் அது என்ன வரி என்ற விளக்கமாக சொல்லுங்க. மீனுக்கு வரி போடுறோம். நான் பெரிய பற்றி சொல்கிறேன். மீனுக்கு வரி போடுறது எங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு 50 ரூபா வரி அறவிட சொல்லி இருக்கிறோம். அந்த அறவிட்ட நாங்கள் செய்கிறது மொத்தமாக வர மீன் அப்படியே நாங்கள் நிறுத்து போட்டு மீனுக்கு கிலோவுக்கு 50 ரூபா வரி சங்கம் அறவிடும். அதில் வந்து 30 ரூபா வரி வந்து உடனடியாகவே அந்தந்த மாதம் தொழிலாளியின் கணக்கில் அவைக்கு அக்கௌண்ட்டில் போடப்படும். வங்கியில் மக்கள் வங்கியில் கொண்டே காசு போடுவோம். மிச்சம் 20 ரூபா காசையும் எடுத்து சங்கத்தின் ஏனைய செலவுகளுக்கு நாங்கள் அந்த 20,000 மீன் குஞ்சு போடுற செலவு, ஒரு தொழிலாளிக்கு பாதிப்பு வந்தால் அவருக்குரிய செலவு, ஒரு தொழிலாளிக்கு வீட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு மரண வீடுகள் வந்தால் அதுக்கு ஒரு கொடுப்பனவு, மற்ற ஏனைய எங்களை இந்த புத்தகங்கள் கோப்பியல் போக்குவரத்து ஏனைய செலவுகள் எல்லாமே நாங்கள் அந்த 20 ரூபாய்க்கான இப்போ உள்ளே கொண்டிருக்கிறோம். கூடுதலான வரியை நாங்கள் சங்கத்தில் இருந்து 50 ரூபா காசு 60 ரூபா காசு தொழிலாளி நாங்கள் அறவுடையராக இருக்கிற காரணம் எடுத்துன்னா மீன் பிடிக்கிற மீனின் அளவு வந்து குறைவு. இப்போ கோஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவு கூட இருக்கிறபடியா நாங்கள் ஒரு 5 கிலோ மீனை பிடிச்சி இங்கே 450 ரூபா கொடுத்து 50 ரூபா வரி போட்டு மிச்சம் 400 ரூபா மிச்சத்தை கொண்டு போனால் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை செலவுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் குடும்பத்தில் வந்து 2000 ரூபா காசை கொண்டு போய் வாழையிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அவைகிட்ட நாங்கள் கூடுதலாக வரி மரவுடையெல்லாம் இருக்கிறோம். அப்போ இந்த வரிகளை ஈடு செய்கிறதுக்கு பொது நிறுவனங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு வாழ்வாரங்களை கேட்டு கூட இதை ஈடு செய்யக்கூடிய மாதிரி இப்போ பல நிறுவனங்கள் வந்து கதைச்சிட்டு போயிருக்கு. ஆனால் எங்களுக்கு போதிய உதவிகளை தரக்கூடிய மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 65 தொழிலாளியும் இப்போ தற்போதைக்கு தொழில் செய்கிறோம். நாங்கள் 99 பேர் இருக்கிறோம். முழு தொழிலாளிக்கும் சேர்த்து அவையெல்லாம் ஓய்வில் போய் ஏறாமல் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தொழில் காணாண்டு தொழிலை விட்டுட்டு போன ஆக்களும் இருக்கிறாங்க, வருமானம் காணாண்டு சொல்லி. மிச்சம் இப்போ 65 பேர் நிரந்தரமாக தொழில் செய்கிறாங்க. அந்த 65 பேர்த்த வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்தக்கூடிய மாதிரி சங்கத்தில் எங்களுக்கு நிதி இல்லை. அந்த 20 ரூபா காசு எடுத்து கூட நாங்கள் ஒரு பாரிய நிதியை நாங்கள் சேர்த்து சங்கத்தை ஒரு பலப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுக்கு இல்லை. இல்லாதால வாழ்வாதாரம் முழுக்க வந்து பாதிக்கப்பட்டு போய்கொண்டு தான் அந்த பாருங்க. நோமலாக ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நோமலாக வாழ்றதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சுருக்கமாக ஒரு கறியும் ஒரு சோறும் சாப்பிட்றதா இருந்தாலும் 3000 முதல் 2000 ரூபா போகணும். அப்புறம் நான் 4 கிலோ மீனை பிடிச்சிட்டு அவன் 1200 ரூபா காசை கொண்டு போகிறேன். அவன் 400 ரூபா கடன் போட வேண்டிய ஒரு தேவை தான் அவனுக்கு இருக்குது. அதை எங்களால் சங்கம் வீடு செய்யலாது, வேறு தனிநபரம் வந்து வீடு செய்யலை, பொது நிறுவனம் வீடு செய்யலை. எடுக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வீடு செய்ய இயலாதான ஐயா. மாரியில் வந்து இந்த தண்ணி கூடின உடனே காட்டுக்கு தண்ணி வந்துடும். 35 அடி தண்ணி தேங்கிற உடனே காட்டுக்கு தண்ணி வந்த உடனே மீன் எல்லாம் காடுகளுக்கு போன உடனே எங்களுக்கு அந்த தொழிற்பாடு வந்து 6 மாதம் குறைவு. மிச்சம் 6 மாதம் தண்ணி சிறுபோத்து துறந்து விடைகளில் தான் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போய் எங்களோட தொழில் ஒரு 4 சீக்கிரத்தை போகக்கூடிய மாதிரி ஒரு வாழ்வாரம் போகுது. ஆனால் இது நாங்கள் நிரந்தரமாக அந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க வந்து முன்னேற்ற பாதைன்றது இல்லை. என்னென்னு சொன்னால் அதுக்கேற்ற வருமானத்தை ஈட்டையிலாமல் இருக்கிறோம். அதே போல் இந்த சந்தைப்படத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மீனை வந்து 700 ரூபா 800 ரூபாயோ 900 ரூபாய்க்கோ பொழியால் யாராவது கொள்ளனை செய்து கொஞ்சம் எங்களுக்கு வருமானத்தை கிட்டக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். இது நடைமுறையிலேயே தொடர்ந்து நாங்கள் இந்த மீனை வந்து இந்த வரைக்கும் நாங்கள் 500 ரூபாய்க்கு மேலே விற்கிறது இல்லை. வியாபாரி மாதிரி ஓடிக்கொண்டே என்னென்ன விலைக்கு விற்கிறாங்களோன்றது அது எங்களுக்கு தெரியாது. அவன் நடைமுறை பிரச்சனை. நாங்கள் அதுக்கு நாங்கள் கொடுக்க வர மாட்டோம். நாங்கள் இன்றைக்கும் கரையில் கொடுக்குற ஆக கூடின விலை 500 ரூபா தான். இந்த 500 ரூபாயில் வரி காசு 50 ரூபா கழிச்சு விட்டால் 450 ரூபா. விரத காலங்களில் பூரா நிர்வாகம் ஒரு முடிவெடுத்து பேருந்து ஒரு 50 ரூபா 60 ரூபாய் குறைச்சி விட்டுருவாங்க. ஏண்டா வியாபாரி மாதிரி அங்கோட்டை விற்கிற காலம் பிறகுல இந்த மீனை குறைச்சி விட்டுருவாங்க. குறைச்ச உடனே தொழிலாளி பாதிப்பு தான் ஒன்று செய்கிறார். ஆறாவது அப்படி வந்து இந்த விலையை கூட்டி 200 900 1000 ரூபாய் எடுத்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அப்படி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்கள் வந்தால் இந்த தொழிலாளியின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் உயரும். அதை விட இங்கே வந்து குளம் முழுக்க கட்டுகள் இந்த கடல் மாதிரி அப்படியே நாங்கள் வலையை போட்டு பத்திரமா எடுக்கக்கூடிய மாதிரி இந்த இடம் இல்லை. கட்டைகளில் போய்களை முதலை கூட சேதம் பண்ணிட்டு ஒரு புதுசாக நாங்கள் வலையை தயாரித்து போட்டால் ஒரு 3 மாதத்தில் அந்த வேலை அழிஞ்சு போயிடும். ஏன்னா கட்டைக்கு எல்லாம் போய் எல்லாம் சொல்லி போட்டோன்னா சுழி ஓடி எடுப்பாங்க. 7 அடி 60 எடுத்த உடனே 3 மாதத்துலேயே அந்த வேலை சேதம் போனால் திரும்ப 3வது மாதம் இந்த தொழிலாளி 2-3 லட்சம் ரூபாய்க்கு இப்போ இந்த வேலையை கடன் பட்டோ வீட்டில் அடைய வச்சோ ஏதாவது ஒன்று செய்துதான் திரும்ப தட்ட தொழிலை பேருந்து வேலையை திரும்ப பழையபடி போட்டு தான் தொழிலை செய்யும். அதால் எல்லாம் பாரியாக பாதிப்பு. நாங்கள் பெரிய அளவில் வசதி வாய்ப்பு இந்த சமுதாயம் வாழ்ந்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நேரடியாக அந்த கிராமங்களையோ மக்கள் இந்த வாழ்க்கையோ வந்து பார்க்கலாம். முழுக்க பாதிக்கப்பட்டு போய் தான் இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சின்ன வேலை திட்டங்கள் வந்தபடியாக நாங்களும் தொழிலாளி செய்து கொண்டிருக்கிறபடியாக எங்களுடைய சங்கம் வந்து இது வரைக்கும் ஒரு பாரிய முன்னேற்றத்தை இது வரைக்கும் காண இல்லை. காணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் சந்தை வாய்ப்புகள் இல்லை.
கூடிய விலைக்கு நாங்கள் பொருளை விற்கலாம் இருக்கிறோம். அதை ஏதாவது நிறுவனம் கூட அரசாங்கம் கூட இங்கே வந்து அந்த கூலர் எடுக்கிற மாதிரி தன்மேல் எடுக்கிறையா, ஆனால் எதிர்பார்த்த விலைக்கு எடுக்கிறேன், எதிர்பார்த்த விலைக்கு எடுக்கிறேன். அவர் வந்து ஒரு 500 ரூபா 400 ரூபாய்க்கு எடுப்பான். அவன் கொஞ்சம் கூட்டிட்டு சொன்னா 300 ரூபாய் கேட்பான், 350 கேட்பான். அவன் சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி விரத வேலை ஒரு ஆள் தான் வந்து எடுக்கிறாரோ இல்லை. இந்த கணக்கு எடுக்கிறாங்க. ஒரு 1000 கிலோ மீனை கொண்டு வந்து எத்தனை கூட கொடுக்குறது நாங்கள். எங்களோட உண்மையான உற்பத்தி வந்து சராசரி நாங்கள் ஒரு 1000 800 தான் பார்க்குறோம். நாளாந்தம் பார்க்கல 5 நாள் போயிடும், தொழிலுக்கு போக மாட்டாங்க. 25 நாள் தொழிலில் தான் எங்களோட வாழ்க்கை. அந்த 25 நாளில் வந்து கூலர்காரம் வந்து அந்த 1000 500 அப்படி எடுக்கல அவன் வர மாட்டான். கணக்கு ஒரு 3000 4000 கிலோ இருக்கிற கூலரில் வந்தையோ ஒரு நாளாந்து நாங்கள் 500 கிலோ கொடுத்து அவனுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு எனக்கு உற்பத்தியும் குறைவு, தொழிலாளி இருக்குது, உற்பத்தி குறைவு. மீன் பிடிக்கிற எங்களை மீன் வரவும் குறைவாக இருக்குது. சரி, நாங்கள் மீன் குஞ்சு போடணும். வருஷத்தில் 3 தடவை 4 தடவை மீன் குஞ்சு விடைக்கல. அதுக்கு எத்தனை லட்சம்? அது ஒவ்வொரு குஞ்சின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது. 6 ரூபா குஞ்சு இருக்குது, 8 ரூபா குஞ்சு இருக்குது, 5 ரூபா குஞ்சு இருக்குது. கவர்மெண்டால அதுகளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையா? உதவிகளும் செய்வாங்க. எங்களுக்கு வடமாகாண சேவை உதவி செய்யறது, நெக்டா நிறுவனம் போடுறது, நாங்கள் காசு கட்டுறது. அது ஃப்ரீயாக கொண்டு வந்து விடுறே இல்லை, ஃப்ரீயாக போடுறது. வருஷத்தில் ஃப்ரீயாக போடுவோம், ஒரு கொஞ்சம் போடுவோம். அதை எதிர்பார்த்து இந்த உச்சி எல்லையில் விட மாட்டோம். அவர் கொஞ்சத்தை விட்டு சொல்லுவோம், நீங்கள் காசை கொடுத்து மிச்சத்தை விடுங்கோட்டா நாங்கள் 15,000 20,000 30,000 சொல்லி இந்த 10 ரூபாயில் சேர்க்கிற காசில் நாங்கள் பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது. அந்த காசு அவங்க கேட்ட உடனே உடனடியாகவே தலைவிடாக்களுக்கு அந்த காசு எடுத்து கட்டி தான் காசு கட்டினா அப்புறம் மீன் கொஞ்சம் விடுவாங்களா. இது சம்மந்தமாக நீங்கள் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கூடிய அளவு விளையாடும் கதைச்சிருக்கிறோம். அவையிலும் தங்களால் முடிக்கிற அளவு தான் உதவி செய்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 10 ரூபா கேட்டிருந்தா அவர் 3 ரூபாயோ 4 ரூபாயோ நாங்களோட முடிக்கிறோம். இந்த ரூபா கணக்கில் சொல்லிக்கலாம், அது மில்லியன் கணக்காக லட்சக்கணக்காக இருக்கலாம். அவ்வளோ அவன் உதவி 100க்கு 100% உதவி இல்லை. அந்தளவுக்கு அரசாங்கம் தரக்கூடிய மாதிரி அவையிட்டம் வாய்ப்புகள் இருக்கணுமே. அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் கடுமையாக நாங்கள் எதிர்பார்க்கல தானே. அப்போ நீங்கள் ஏதாவது எங்களோட தொழிலாளியின் வாழ்க்கத்தில் ஏற்றுறதுக்கு நல்ல ஒரு நிறுவனங்கள் வந்து உதவி செய்து இந்த மீனின் விலையை கூட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகளை செய்து தந்தால் எங்களுக்கு பெரிய பேருதவியாக இருக்கும். எல்லாம் எங்களோட இந்த தொழிலாளி இந்த வாழ்க்கை தரம் உயரும். இப்போ பிள்ளைகள் படிக்குதுகள் கேம்பஸில் பிள்ளைகள் கணக்காக கேம்பஸில் படிக்குதுகள், ஏஎல் படிக்குதுகள், ஓஎல் படிக்குதுகள், வேறு மேனேஜ்மெண்ட் படிக்குதுகள். இதுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை திறமெல்லாம் கூட ஒன்றும் செய்யலாம். அந்த பிள்ளைகளுக்காவது அரசாங்கம் வந்து ஒரு நிதி உதவி செய்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த சமுதாயம் பெறக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. நிறைய பேர்ட்ட ஃபுல்லாக கேம்பஸில் இருக்குது, நிறைய பேர்ட்ட ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் படிக்குது, நிறைய பேர்ட்ட ஃபுல்லாக ஏஎல் படிக்குது. அப்படியெல்லாம் இருக்குது எனக்கு. அவங்களே பெரிய கஷ்டப்படுறாங்க. அந்த புள்ள இந்த படிக்கணும் ஏன் காசு தானே. இப்போ அவங்களே எங்கிட்ட கூட கடன் கேட்குறாங்க. சங்கத்தில் கடன் தாருங்க பிள்ளைகளை படிப்புக்கேன்னு கேட்குறாங்க. ஆனால் சங்கத்தில் காசு இல்லை, நாங்கள் அதை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். அப்படியெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. பட் எங்களுக்கு இப்போ வந்து இந்த யுத்த காலங்களில் இந்த ஆபத்து காலங்களில் நாங்கள் திடீரென்று ஒரு போட் வந்து சேதப்பட்டுட்டா அவன் கொஞ்சம் பிரச்சனை அவனை போய் காப்பாற்றி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு இன்ஜின் போட் இல்லை ஒன்று. அதுக்குரிய இன்ஜின் ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் ஒரு நிறுவனங்களுக்கு நாங்கள் எழுதியதையும் உதவிகள் செய்யலை. 6வது முதலமைப்புகள் நலன் விரும்பிகள் உதவி செய்தால் இந்த உயிரிழை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு ஏதாவது நலன் விரும்பிகள் வந்து தொடர்படுத்த நாங்களும் ஆக்கம் நல்ல ஒத்துழைப்பு தருவோம். அவைக்கு நல்ல சிறப்பான ஒத்துழைப்பு தருவோம் வந்து செய்தால் அதை நாங்கள் நேர்மை ரீதியாக வச்சு நாங்கள் அந்த வடிவம் நடத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு எனி டைம் எந்த நேரமும் நீங்கள் கேட்டாலும் சகல தகவலும் நாங்கள் தரத்துக்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த தகவலும் இங்கே மறைக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கமிட்டி, ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கத்தின் ஒரு கட்டமைப்புகளை இயங்குற ஒரு நிறுவனம் சகல். அதுவுமே நீங்கள் எந்த நேரம் வந்து கேட்டாலும் எல்லாம் தரக்கூடிய மாதிரி நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தயவு செய்து நல்ல உதவிகள் எங்கேயாவது பெற்றுக்கிடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அரசு நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், நலன் விரும்பிகள் மூலம் அப்படி இதை உதவிகளை செய்தால் இந்த மீனவ சமுதாயத்தின் இந்த வாழ்வாதாரம் மேலும் சிறக்கப்பட்டு நான் நினைக்கிறேன். இதை விட மேலதிகமாக எங்களால் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. இனிமேலும் அப்படியான வாய்ப்புகள் கிடைச்சா நாங்கள் மேலதிகமாக உங்களுக்கு தெரியப்படுத்தோம். சரி, நன்றி ஐயா. நன்றியா. இப்போ என்னென்னா இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னையாக சொல்லினா வந்த நீங்கள் கலைச்சிருப்பீங்க, தேத்தனை ஒடிச்சிருப்போங்கன்னு சொல்லி எங்களுக்கும் அவைகளுக்கு அதாவது சங்கத்தாலே அவையின் மீனவர்களுக்கு கொடுக்குற தொழிலாளிக்கு கொடுக்குற டீ வந்து எங்களுக்கும் தெரியணும். உண்மையிலே அவையில் நல்ல ஒரு தொழிலாளியை பற்றி சொல்ல தேவையில்லை. கடை தொழிலாளிகள் எல்லாரையும் கவனிப்பினோம். அதான் எல்லாரும் தொழிலாளிகள்லாம், எல்லாரும் தொழிலாளிகள்லாம். ஒழுங்கா கரையில இருந்து நீந்தவே தெரியாது. அதுக்குள்ள நீங்கள் குளத்துக்கு போகிறீங்களா? இப்போ பாரதி என்ன அவையிட்ட கேட்டு நான் நெச்சு கூட பார்க்கல. எப்படி இங்கே கடல் வடை இல்லாமல் அவையிட்ட பறிச்சு சாப்பிட்றேன். தேத்தனி அந்த என்ன பண்ணுவாங்க அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு காலையில் தொடர்ந்து பார்ப்போம்.